இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் பரிதாபமாவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்க போறது மட்டன் தான். என்னதான் வீட்டில் ஃபிஷ் சிக்கன்னு நான் சமைச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன் தாங்க. இன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் ஹெவியா சமைக்க போறதுனால காலையில பசங்களுக்கு ஒரு கொய்யாப்பழத்தை மட்டும் கட் பண்ணி கொடுத்து இன்னைக்குன்னு பார்த்து குழம்பு பொடி வேற காலி ஆயிருச்சுங்க. அதுதானே நம்மளோட ஸ்பெஷலே. இருந்தாலும் இருக்கிற பொடியை போட்டு மட்டனோட கொழுப்பை சேர்த்து போட்டு சூப்பரா ஒரு மட்டன் குழம்பு வச்சாச்சுங்க. அப்புறம் மட்டன் எடுத்திருக்கோம், கோலா உருண்டை வைக்காமல. அதுலயும் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்க வேற செய்யும். அதனால கோலா உருண்டையும் ரெடி பண்ணி உருட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்து என் மாமியாரோட ஸ்பெஷல் மட்டன் முட்டை சாப்ஸ் தான் இன்னைக்கு செய்ய போறேன். எங்க மாமனார் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா முதல்ல இதைத்தான் செஞ்சு கொடுப்பாங்களா. அந்த காலத்துல ஆரம்பிச்சதுங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டை சாப்ஸ். அப்படியே இங்கிட்டு கோலா உருண்டை வறுத்துட்டு ஒரு பக்கமா முட்டையை நல்லா அடிச்சு எடுத்து நம்மளோட ஸ்பெஷல் மட்டன் கிரேவியை முட்டையில வச்சு அப்படியே நம்ம சாப்ஸையும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஆனா என் மாமியார் இந்த டிஷ்ஷை கத்துக்கிட்டாங்களா இல்ல தானா யோசிச்சு இதை செஞ்சாங்களான்றது எனக்கு தெரியல. எவ்வளவோ கடைகள்ல போய் நம்ம சாப்பிட்டுருப்போம். இந்த டிஷ்ஷை நான் பார்த்ததும் கிடையாது, நான் சாப்பிட்டதும் கிடையாது. எங்க பாப்பா டயட்ல இருக்கிறனால கோலா உருண்டை நல்லா வடை மாதிரி தட்டி சுட்டு கொடுத்துட்டு தட்டுல சோத்த போட்டு என்னதான் கடைகள்ல போய் விதவிதமா நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுற ருசியே தனிதான் போங்க.